எனக்கு 2 முழங்காலுமே ரொம்ப வலியாக இருந்துச்சு. நடக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டேன். மெடிசன் எல்லாம் எடுத்தேன், எதுக்குமே எனக்கு கேட்கல. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், கன்சல்டன்ட் ஆர்த்ரோஸ்கோபி அண்ட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜன், ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீலாம்பூர், கோயம்புத்தூர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சர்ஜரி பற்றி ஒரு விளக்கத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை யாருக்கு எப்போ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, மூட்டு தேய்மானம் ரொம்ப சிவியராக இருக்கிறவங்களுக்கு, அதனால் வர்ற வலியினால் அவங்களுடைய அன்றாட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் செய்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறவங்களுக்கு நம்ம இந்த அறுவை சிகிச்சையை செய்கிறோம். நிறைய மக்கள் மத்தியில் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றி நிறைய ஒரு தவறான எண்ணங்கள், பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்ல போகிறோம். அது ஒரு நல்ல அறுவை சிகிச்சை. அது மூலமாக மக்கள் பயன்பெற்று வலி இல்லாமல் அவங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸை செஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அறுவை சிகிச்சையாக அது இருக்குது. இன்னைக்கு நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினராக ரீசெண்ட் பாஸ்டில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை 2 முழங்காலுக்குமே செஞ்ச புனிதா அம்மா இருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். வணக்கங்க, என் பேர் புனிதா. நான் காரமடையிலிருந்து வர்றேன். எனக்கு 2 முழங்காலுமே ரொம்ப வலியாக இருந்துச்சு. நடக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டேன். நிறைய இடத்துக்கு போய் பார்த்துருக்குறேன். பார்த்துட்டு எனக்கு டாக்டர் சொன்னது ஃபஸ்ட்டு ஃபிசியோ பண்ண சொன்னாங்க. மெடிசன் எல்லாம் எடுத்தேன், எதுக்குமே எனக்கு கேட்கல. அப்போ இங்கே ராயல் கேர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேங்க. கார்த்திகேயன் சாரை பார்த்தோம். பார்த்ததில் அவர் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது பெட்டருமா, ஏன்னா 4th ஸ்டேஜ் போயிருச்சு, இனி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் ஆரம்பத்தில் பயந்துட்டு தான் இருந்தேன். ரொம்ப வலி பொறுக்க முடியல, ரொம்ப சாஞ்சு நடப்பேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதுதான் தீர்வுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். டாக்டருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு ரொம்ப எனக்கு தைரியம் சொன்னார். நான் 2வது நாளே எந்திரிச்சு நிற்கிறேன், நடக்கிறேன். என்னை நடக்க வச்சு தான் அனுப்புனாங்க. உங்களுக்கு இந்த காலில் வலி இருந்து மூட்டு தேய்மானம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ராயல் கேர் வாங்க.